மோட்டோ H20 இன்றைக்கி லான்ச் ஆகிடுச்சு. நம்ம வாட் எக்ஸ்பெக்ட் வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ண கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸில் தான் லான்ச் ஆகிருக்கு. ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 29,999க்கு 8+128GB வேரியண்ட், ஒரே வேரியண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ இந்த ஃபோனில் என்ன இருக்குன்ற ஒரு ஓவர்வியூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இன்டர்னல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 778G சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட MediaTek Dimensity 1200 அளவுக்கு இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆன் பேப்பர் அப்படி தான் தெரியும். பட் நம்ம ரியல் லைஃப் பெர்ஃபார்மன்ஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா Snapdragon 860 இருக்குது பார்த்தீங்களா, 855+860 அந்த ரேஞ்ச் பக்கம் இருக்குது. ஸோ நம்ம வந்து Dimensity மோர் பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. இட்ஸ் சம்வேர் இந்த ரேஞ்ச். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் மாதிரி தான். 7 சீரிஸ் ப்ராசஸராகவே இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 8 சீரிஸ் அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஏன்னா அதோட GPU கூட வந்து Adreno 642L, கிட்டத்தட்ட 860 உள்ள GPU வந்து Adreno 640, இதில் 642L. ஸோ இட்ஸ் அ பெட்டர் GPU. ஸோ 855+860 விட ஒரு நல்ல விஷயம்னா இட்ஸ் ஃப்ளாக்ஷிப் என்ன கேட்டால். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. 8GB RAM கொடுத்துருக்காங்க, LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து ஸ்டோரேஜ் வந்து 128GB ஆஃப் UFS 3.1 ஸ்டோரேஜ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் ஆக்சுவலாக இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேக்டு ஃபோனுங்க. ஏன்னா அதில் ஸ்பெக்ஸ் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராஸும் இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்பெக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ட்ரான்ஸ் பார்த்துட்டோம், தாறுமாறாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2000 போட்டால் நமக்கு Snapdragon 870 கிடச்சிரும், விச் இஸ் ஆப்வியஸ்லி பெட்டர் தென் திஸ். ஸோ அப்படி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருந்தால் நீங்கள் iQOO 7 போகலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் விட எனக்கு ஓவரால் பேக்கேஜ், இந்த ஃபுல் வீடியோ பார்த்தா தெரியும் இது ஏன் ஒரு ஓவரால் பேக்கேஜ்னு. அப்படி ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் பெட்டர். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் எல்லாருக்கும் ஓகேவாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே செக்மெண்ட்டுக்கு போவோம். டிஸ்பிளே வந்து பிரித்து மேய்ச்சிட்டாங்க. நான் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த பட்ஜெட்டில் இதோட பெட்டர் டிஸ்பிளேக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு 6.7 inch Full HD 1080p ரெசல்யூஷன் உள்ள 144 Hz AMOLED டிஸ்பிளே வித் 10-bit கலர் கேமவுட். ஸோ சாதாரண 8-bit கிடையாது, 10-bit. ஒன்று என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 576 Hz டச் சாம்பிளிங் ரேட். லைக் என்னது இது, டிஸ்பிளேல எதெல்லாம் ஃபுல்லாக ஏற்றி விட முடியுமோ எல்லாத்தையும் ஏற்றி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இருக்குங்க. லைக் என்ன 1440p ரெசல்யூஷன் மட்டும்தான் இல்லை, பட் அது இந்த ப்ரைஸில் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஸோ விட்டுடலாம், அது இருந்தும் பெருசாக யூஸ் கிடையாது. இன்னும் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா ஷார்ப்னஸ், அவ்வளோதான் அது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இன்றைக்கி தேதிக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ரெஃப்ரெஷ் ரேட், அப்படி ரெஃப்ரெஷ் ரேட்னா என்னென்னு தெரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பட் மற்றதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் இன்னொன்று ஃபேன்சியாக ஒன்று சொன்னேன், இதில் 10-bit அப்படின்னு சொல்லிட்டு. 10-bitனா என்னென்னா இந்த ஒரு ரெகுலர் மொபைல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பொதுவாக 8-bit தான் அது இருக்கும். 8-bit டிஸ்பிளேவாக இருந்துச்சுன்னா அதால் 16 மில்லியன் கலர்ஸ் காட்ட முடியும். பட் 10-bit டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் கலர்ஸ் காட்டும். ஸோ 16 மில்லியனை விட 1 பில்லியன் ரொம்ப பெருசு. பட் இதை இன்னொரு விஷயம் சொல்லணும், இது 10-bit டிஸ்பிளேன்றதுனால இதில் பார்க்குற கலர் எல்லாமே மாசாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது நீங்கள் வந்து ஒரு 10-bitல எடுத்த ஒரு வீடியோவை ப்ளே பண்ணால் மட்டும்தான் அது எஃபெக்டிவ். லைக் இப்போ ப்ரைம் வீடியோ இல்லாட்டி நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது ஒரு ஷோ வந்து 10-bitல வீடியோவில் 10-bitல எடுத்திருந்தாங்க, அதில் ஸ்ட்ரீம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 10-bit கலர்லாம் தெரியும். மற்றபடி ரெகுலராக அது 8-bit மாதிரி தான் இருக்கும். பட் இட்ஸ் அன் அட்வான்டேஜ் தான். ஸோ டெக்னிக்கலி இட்ஸ் அன் அட்வான்டேஜ். ஸோ இதான் 10-bit. ரெண்டாவது டச் ரெஸ்பான்ஸ் ரேட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் விரலில் ஃபோனில் வைக்கிறீங்க. ஸோ உங்கள் ஃபோன் உங்கள் விரலில் நீங்கள் வைக்கிறீங்களா இல்லையானு ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை தேடுது அப்படின்றது தான் டச் ரெஸ்பான்ஸ் ரேட். இது நான் பார்த்ததுலேயே இதில் தான் அதிகம். லைக் நான் போன தடவை இந்த iQOO 7 300 Hz போடும் போது இன்னது 300 Hzன்ற மாதிரி சொன்னேன். இவங்க என்னென்னா தூக்கி 576 வச்சுருக்காங்க. அதாவது ஒரு நொடிக்கு 576 தடவை ஃபோன் வந்து நீங்கள் கையை வைக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்குமா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இது எங்கே யூஸ் ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் டே டு டே ஸ்மூத்னஸ்லையும் இது யூஸ் ஆகும். லைக் நீங்கள் விரல் எங்கே வைக்கிறீங்களோ உங்கள் ஸ்க்ரீன் உங்கள் விரல் கூடவே நிற்கும். லைக் இப்போ டிப்பிக்கல் நீங்கள் பழைய ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்கள் விரல் எங்கேயோ போய்ட்டு அது பின்னாடி இழுத்துட்டு வரும். ஸோ அந்த ஃபீலிங் இருக்காது. ரெண்டாவது கேம் விளையாடும்போது ரொம்ப செம்ம ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ அது வந்து இதில் இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ டிஸ்பிளே பிரித்து மேஞ்சிட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் இதை விட பெட்டர் டிஸ்பிளே இருக்குன்னு எனக்கு நீங்கள் யாருமே சொல்லாதீங்க, எனக்கு பெஸ்ட்டு. பட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதுதான் கிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து எப்போ தான் ஹெட்ஃபோன் போட்டு தான் நான் பார்ப்பேன் படம்லாம் அப்படின்னா இதுதான் கிங். ஏன்னா டிஸ்பிளே பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஆனால்
ஸ்பீக்கரில் பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் மேபி இந்த 10 பிட்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வேறு ஃபோனுக்கு போகலாம். நாட் 2 இல்லாட்டி இது iQOO 7 இதுக்கெல்லாமே போகலாம். ஏன்னா இதில் இந்த மோட்டோ ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லை. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு இடத்த மட்டும் நான் குறைப்பேன் அப்படின்னு குறைச்சி வச்சுருக்காங்க. இது எனக்கு வந்து கொஞ்சம் டீல் பிரேக்கராக தெரியுது. பட் ஃபைன் தான் பார்க்குறேன். பிகாஸ் இதில் மோனோ ஸ்பீக்கர் வந்து இந்த காலத்தில் லைக் பட்ஜெட் ஃபோன்லேயே குறைச்சிக்கிட்டு வராங்க. 30,000 ஃபோன்லேயே இவங்க சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்தது ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான். ஸோ சிங்கிள் ஸ்பீக்கர் உங்களுக்கு ஓகே, ஸ்பீக்கரை நான் பெருசாக பார்க்க மாட்டேன்ப்பா, அப்படியே இருந்தாலும் எனக்கு ஓகே, நான் இப்போ தான் ஹெட்ஃபோன் தான் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் இது மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு திஸ் இஸ் தி பெஸ்ட். பட் நிறையா ஸ்பீக்கர்ஸில் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோலாம் உட்காந்து பார்ப்போம்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் செம்மையாக இருக்கும். லெஃப்ட் ரைட் அந்த கரெக்டான ஸ்டீரியோ உங்களுக்கு வரும். ஸோ இந்த 10 பிட்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி வேறு எதுக்காக போகலாம். ஸோ அதுதான் நான் இப்போ சொல்லுவேன். ஸ்பீக்கர் வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஓகே. ஸ்பீக்கர் பற்றி பேசும்போது நான் ஹெட்ஃபோன் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுவேன். ஆனால் இந்த ஃபோனில் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ அதுவும் நீங்கள் கன்வெர்ட்டர் வச்சு தான் கனெக்ட் பண்ணணும், இல்லாட்டி ப்ளூடூத் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸ்பீக்கர் அதாவது ஆடியோ வைஸ் நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கையும் கட் பண்ணியாச்சு, ஸ்பீக்கரும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லை. ஸோ இது கொஞ்சம் இது மட்டும் ஒரு நெகட்டிவாக எனக்கு படுது. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது இந்த ஃபோனோட ஒரு கேமரா செட்டப். எப்படி மோட்டோட்டேருந்து இப்படி ஒரு கேமரான்னு எனக்கு புரியவே இல்லை. கேமரா செட்டப் நான் சொல்கிறேன் பாருங்கள். 108 MP சாம்சங் HM2 சென்சார் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் இஸ் அ வெரி நைஸ் சென்சார். இந்த பட்ஜெட்லேயே இது OnePlus Nord 2க்கு அடுத்து இதுதான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சென்சார். ஸோ பெரிய மெயின் சென்சார் விச் இஸ் ஃபைன், நல்ல விஷயம். அல்ட்ரா வைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 MP அல்ட்ரா வைட். அந்த அல்ட்ரா வைடே மேக்ரோவும் எடுக்கும். ஸோ யூ கெட் 16 MP மேக்ரோ. 2 MP 5 MP மேக்ரோ கொடுத்து டம்மி பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான 16 MP மேக்ரோ சென்சார். ஸோ அல்ட்ரா வைடே மேக்ரோ இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் எல்லா கம்பெனியும் பண்ணலாம். பட் மோட்டோ பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போ அல்ட்ரா வைடு இருக்குது, மெயின் கேமரா இருக்குது, மூணாவது என்ன இருக்கும், டெப்த்து மோனோன்னு நினச்சிங்களா? கிடையாது. ஒரு 8 MP 3x டெலிஃபோட்டோ சென்சார். இது டிஜிட்டலாக ஜூம் பண்ணி 30x ஜூம் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும். பட் அந்த 30x கொஞ்சம் ஃபேக்கு போல். இன்றைக்கி நிறைய வீடியோலாம் நான் பார்த்த வரைக்கும் இதால் அதிகபட்சம் 10x வரைக்கும் நல்லா பண்ணுது. அதுக்கு மேலே கொஞ்சம் சொல்லுது. பட் 10xே கிளியராக பண்ணுறது பெரிய விஷயம்தான். ஸோ அது இந்த மாதிரி தேவையில்லாத கேமரா கொடுக்குற இந்த காலத்தில் டெலிஃபோட்டோ கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட மெயின் கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்கல. எனக்கு கேட்டால் கொடுத்துருக்கலாம், ஏன்னா மெயின் கேமரா தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க டெலிஃபோட்டோ சென்சாரில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னா அது ஒரு ரீசனுக்கு தான். நீங்கள் ஜூம் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, நிறையா ஜூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கை மைன்யூட்டாக ஆடுறது கூட அந்த ஜூமை ஃபுல்லாக கெடுத்து விட்ருவோம். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிடுங்க. பயங்கரமாக ஜூம் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நெஞ்ச கையை உங்கள் கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டாத மாதிரி தான் தெரியும். பட் அது அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அவங்க ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் டெலிஃபோட்டோவில் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அ ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன். பட் என்ன கேட்டால் டெலிஃபோட்டோ அத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்களானே எனக்கு தெரியல. அதுக்கு யூஸ் ஆகும், நான் ஒத்துக்கிறேன். பட் வெரி ரேர் கேஸ். அப்போ மட்டும் கை கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கலாம். பட் அங்கே ஓஎஸ் கொடுக்குறது போல் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் நிறையா உட்காந்து ஜூம் பண்ணிட்டு இருப்பீங்களா, இல்லை நிறையா உட்காந்து வீடியோஸ் எடுப்பீங்களா? நீங்கள் வீடியோஸ் நிறையா எடுப்பீங்களா, ஜூம் நிறையா பண்ணுவீங்களா? பிகாஸ் வீடியோக்கு ஓஎஸ் கொடுத்தா, ப்ரைமரி சென்சரில் ஓஎஸ் கொடுத்தா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்தா அட்லீஸ்ட் வீடியோ அது ஸ்டேபிளாக இருக்கும். பட் டெலிஃபோட்டோவில் ஓஎஸ் கொடுக்குறது நல்லது தான். பட் என்ன கேட்டால் ஃபைன், டெலிஃபோட்டோ நம்ம கையாக ஸ்டேபிளாக வச்சா ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுலாம். அதுக்கு ப்ரைமரியில் அவங்க ஓஎஸ் கொடுத்துக்கலான்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெலிஃபோட்டோவில் கொடுத்தா இன்னும் சென்சிபிள் ப்ரோன்னு நினைக்கிறீங்கன்னா ஏன் அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் இப்படி பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் ஐ எம் நாட் கம்ப்ளைனிங். பிகாஸ் இந்த செட்டப் பார்த்திங்கன்னா ஆன் அ ஹோல் பயங்கரமாக இருக்குது. லைக் ஏன்னா இப்போ OnePlus Nord 2 எடுத்துக்கோங்க, அதோட ப்ரைமரி சென்சார் பயங்கரங்க. ஏன்னா 50 MP செம்ம சென்சார், ரொம்ப பெரிய சென்சார். ப்ரைமரியில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோவும் ஸ்மூத்தாக இருக்கும். சூப்பர். அந்த ஃபோனோட ப்ரைமரி கேமரா பார்த்திங்கன்னா இந்த மோட்டோவை விட OnePlus Nord 2 ப்ரைமரி கேமரா பெட்டர்னு கேட்டால். பட் அந்த ஃபோனில் உள்ள மற்ற எந்த கேமராவும் நல்லா இல்லை. இப்போ OnePlus Nord 2 வந்து அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மீடியாவுக்கு அல்ட்ரா வைட் எடுக்கணுன்ற காரணத்துக்காக எடுங்க. இல்லாட்டி நீங்கள் பின்னாடி போய் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது அந்த ஃபோனோட அல்ட்ரா வைட். மற்ற கேமரா மோனோ சென்சார் தேவையே இல்லை. செல்ஃபி 32 MP அது ஓகேவாக தான் இருக்குது போல். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. வைட் ஆங்கிளும் மாசாக இருக்கா. அந்த ஃபோனில் மேக்ரோவே இல்லை, இந்த வைட் ஆங்கிளே மேக்ரோவும் எடுக்கும். அதுவும் 16 MP. ஸோ அதுவும் தரமாக. மூணாவது பக்காவாக டெலிஃபோட்டோவாக, அதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வேறையா, லைக் செல்ஃபியும் பக்காவாக 16 MP 20 MP. ஸோ அதையும் கொடுத்து தெரிக்க விட்ருக்காங்க. ஒரு ஓவரால் என் ஃபோனில் கொடுத்த எல்லா கேமராவும் எனக்கு சரியாக வேலை பார்க்கணும்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் இல்லை. எனக்கு ப்ரைமரி கேமரா தான்ப்பா நான் நல்லா யூஸ் பண்ணுவேன், எனக்கு மற்ற கேமராலாம் சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா OnePlus Nord 2. ஸோ கேமராவை பற்றி நம்ம நிறையாவே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். குயிக்காக இந்த ஃபோனோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் பற்றியும் பார்த்துருவோம். பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 4000 mAh. இதுக்கு ஏன் என்னடா 4000 mAh இந்த காலத்துக்கு ரொம்ப கம்மியாச்சேன்னு நீங்கள் யோசிக்கலாம்.
கரெக்ட் தான், கம்மி தான். பட் இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6.9 கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டும் வந்து 167 grams பார்க்கலாம். ஸோ செம்ம தின்னர் லைட்டான ஒரு ஃபோன் வேறு. ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டர் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் அவங்க பேட்டரி குறைச்சிருக்காங்க. பட் எனக்கு பேட்டரியை பற்றி ஒரு சின்ன டவுட் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு ரிவ்யூஸ்லேருந்து இந்த ஒரு பிரச்சனை வரல. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா செம்ம பவர் ஹங்கிரியாக தெரியுது எனக்கு. 144 Hz வேறு, 5736 Hz டச் சாம்பிளிங் ரேட் வேறு, 4000 mAh பேட்டரியை தாங்க பிடிக்குமான்னு எனக்கு பெரிய டவுட் இருக்குது. இப்போதைக்கு இது ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் வீடியோன்ற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு தெரியல. பட் கூட சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கீழே கமெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் அப்படி அப்டேட் பண்ணுறேன். ஸோ பேட்டரி லைஃப் இட்ஸ் குவைட் ஸ்கெப்டிக்கல், பட் இட்ஸ் ஃபைன். 4000 mAh இஸ் ஃபைன். சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா மோட்டோ 20 வாட் கொடுத்து சொதப்பிடுவானோன்னு நான் பயந்தேன். பட் அட்லீஸ்ட் 30 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதுவும் இல்லாமல் அது ரெகுலர் 30 வாட் இல்லை, 30 வாட் பிடி சார்ஜிங். பிடினா ஸ்டாண்டர்ட் பவர் டெலிவரி. இப்போ வந்து ஒரு ஓப்போவோட 30 வாட் சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராபப்ளி வேறு ஏதாவது ஒரு கம்பெனியோட 30 வாட் ஃபோனில் அதை போட்டால் அது சப்போர்ட் ஆகாது. ஏன்னா அது ஓப்போ ப்ரொப்ரைட்டரியாக பண்ணியிருப்பான். பட் இது பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரி. ஸோ மற்ற எந்த ஃபோனுக்கு வந்து 30 வாட் பிடி சப்போர்ட் இருந்தாலும் இந்த சார்ஜரே யூஸ் ஆகும். ஃபோன் மட்டும் இல்லை, இப்போ ஒரு மேக்புக் ஏர் வச்சுருந்தீங்கன்னா கூட ஒர்க் ஆகும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 30 வாட் சார்ஜர் கொஞ்சம் மல்டி பர்பஸாகவும் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் அ நைஸ் திங். 30 வாட் ஒரு நல்ல ஸ்பீடு தான். ஸோ இப்போ இந்த ஃபோனோட எக்ஸ்ட்ராஸ்ன்னு சொன்னீங்கடா, அது என்னன்றதை பார்ப்போம். ஓகேவா? எக்ஸ்ட்ராஸ் இதை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்போ லிட்டரலி எல்லா ஃபோன்லேயும் நமக்கு வந்து டைப் சி போட்டு தான் தராங்க. பட் அந்த டைப் சி பார்த்தீங்கன்னா அது யூஎஸ்பி வெர்ஷன் 2.0 இல்லை வெர்ஷன் 3.0 எவன்னு சொல்ல மாட்டான். ஏன் நாங்களே கூட ரிவ்யூவில் சொல்கிறதில்ல. பட் அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லைன்றதுனால நாங்களே சொல்கிறதில்ல. பட் இந்த ஃபோனில் அதுக்கான யூஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த பட்ஜெட்டில் யூஎஸ்பி வெர்ஷன் 3.0 தராங்கன்னு நான் நினைக்கிறேன். யூஎஸ்பி 3.0 வெர்ஷன் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து HDMI சப்போர்ட் இருக்குது. லிட்டரலி உங்கள் வயரை கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனை நீங்கள் டிவியிலே கொண்டு வரலாம். அதை நான் க்ரோம் காஸ்ட் வச்சு பண்ண வேண்டாம் அப்படின்னா இது வந்து உங்கள் ஃபோனை அப்படியே மிரர் பண்ணுறது இல்லை. மிரரும் பண்ணலாம், பட் வயர் வச்சும் வயர் இல்லாமல் வயர்லெஸ்ஸாகவும் இவங்க மோட்டோ ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்கள் டிவிலையோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் மோட் கொண்டு வரலாம். இது வந்து சாம்சங் டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாம்சங் ஃபோன்ஸில் வந்து நீங்கள் காஸ்ட்லியான சாம்சங் ஃபோன்ஸில் வயர் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனால் பவர் செஞ்ச ஒரு சாம்சங் ஓஎஸ் உள்ளே ஓடுற மாதிரியே தெரியும். பட் அது உங்கள் ஓஎஸ்லாம் இல்லை, ஒரு ரெகுலர் ஆண்ட்ராய்டு தான். பட் அது டெஸ்க்டாப் மோடுன்னு பார்க்க கொஞ்சம் விண்டோஸ் மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஸோ லிட்டரலாக உங்கள் லேப்டாப் வந்து அப்போ ஆஃபில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. உங்கள் லேப்டாப் வேலை பார்க்காது, உங்கள் லேப்டாப் டிஸ்பிளே மட்டும் தான் வேலை பார்க்கும். உங்கள் ஃபோன் தான் உங்கள் CPU, லேப்டாப் CPU மாதிரி. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து சாம்சங்கில் தான் வைடாக இருந்துச்சு. கூகுள் ஃபோன்ஸில் வரும், பட் அதை செட்டப் பண்ணுறது ஒரு தலைவலி. பட் இங்கே சிம்பிளாக வச்சுருக்காங்க, சாம்சங் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்கில் உள்ள ஒரு பெரிய ஃபீச்சர் இப்போ மோட்டோவுக்கு வந்திருக்கு, ப்ராப்பராக இருக்குது. இப்போ வந்து இது எங்கே யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா லைக் ப்ராப்ளி நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு பப்ஜியை நீங்கள் கம்ப்யூட்டரில் ஆடலாம் பெரிய ஸ்க்ரீனில். ஸோ இந்த மாதிரி 2-3 அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதை பற்றி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. யூஎஸ்பி 3.1ன்றதுனால ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அது இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னடா இருக்குது இந்த ஃபோனில் அப்படின்னா IP52 ரேட்டிங். IP52னா போய் நேராக தண்ணிக்குள்ளே முக்கி ஃபோட்டோ எடுத்துறாதீங்க. IP52 இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அது IP ரேட்டிங்காக கொடுத்தது ஒரு பாசிட்டிவ். ஸோ மழையில் பட்டால் ஒன்றும் பெருசாக ஆகிடாது, அவ்வளோதான். பில்ட் குவாலிட்டி பற்றி நம்ம பார்க்கல. மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, பட் பேக்கில் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக் வந்து நல்ல மெட்டீரியல் பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ கையில் ப்ரீமியமாக தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அது வரைக்கும் இட்ஸ் ஃபைன். ஸோ வேறு என்னடா எக்ஸ்ட்ரா இந்த ஃபோனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மறுபடியும் ஒரு சாம்சங் ஃபீச்சரையே திருப்பி, சாம்சங் ஃபீச்சர் கிடையாது, பட் சாம்சங் ஃபோன் வச்சுருக்கவங்க தான் பெருசாக பேசுவாங்க. எங்கள்கிட்ட நாக்ஸ் செக்யூரிட்டி இருக்குது, எங்கள் ஃபோனை யாராலையும் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, ஹேக் பண்ணலாம். பட் நாக்ஸ் செக்யூரிட்டி வந்து இட்ஸ் அன் அடிஷ்னல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி இருந்தால் நமக்கு நல்லது தானே. ஸோ பட் நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து நல்லா வெளில சொல்லாமல் ஏமாற்றுவான். பட்ஜெட் ஃபோன்லலாம் சாஃப்ட்வேர் பேஸ்ட் செக்யூரிட்டி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக அடிச்சு உள்ளே வந்துடலாம். பட் பெரிய சாம்சங் ஃபோனில் மட்டும் உள்ள நாக்ஸ் சிப்பே வச்சுருப்பான். ஸோ அது கொஞ்சம் நல்லா ப்ரிவெண்ட் பண்ணும் சில விஷயங்கள்லாம். நல்ல ஒரு செக்யூரிட்டி சிப் அது. ஸோ இந்த சாம்சங் ஃபோன்ஸில் மட்டும்தான் அந்த நாக்ஸ் சிப்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் கிடையாது. கூகுள் ஃபோன்ஸில் கூட அவங்க தனியாக செக்யூரிட்டி சிப் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ லெனோவோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் லெனோவோட திங்க் ஷீல்டு அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி சிப் வைக்கிறாங்க. எஸ், நான் இப்போ லெனோவோன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா மோட்டோரோலா வந்து லெனோவோ தான் வச்சுருக்காங்க. ஸோ லெனோவோட பிராண்டிங் தான் திங்க். இப்போ நீங்கள் திங்க் பேடு, திங்க் புக், லேப்டாப்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் தான் இந்த திங்க் ஷீல்டு இருக்கும். ஸோ அந்த திங்க் ஷீல்டு டெக்னாலஜியை இப்போ அவங்க மோட்டோ ஃபோன்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ நைஸ் திங். ஸோ இந்த ஃபோனில் இந்த செக்யூரிட்டி சிப்பும் இருக்குது. ஸோ இட்ஸ் ஒரு நல்ல அடிஷன். எல்லாத்தையும் தாண்டி இந்த ஃபோனில் இருக்கிறதுலே பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளோட்வேர் இல்லாத சாஃப்ட்வேர். பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வித் ஒரு 1-2 எக்ஸ்ட்ரா மோட்டோ ஃபீச்சர்ஸ். லிட்ரலி மோட்டோ இப்போ OnePlus ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
பழைய OnePlus ஃபோன் யூஸ் பண்ண ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு OnePlus ஃபோன் வாங்கினீங்கன்னா ஆக்சிஜன் OS கலர் OSாகவே மாறிடுச்சு. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டெலாம் எதிர்பார்க்காதீங்க, ஓரளவுக்கு தான் இருக்கும். பட் இங்கே அந்த பர்ஃபெக்டான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இந்த மோட்டோ ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஓவர் வியூக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சேனல்லேருந்து ரீசெண்டாக 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ மோட்டோ X20 ஃபியூஷன் வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். இப்போ Realme GT வேறு லான்ச் ஆகிருக்கும் நேரம். ஸோ அதுக்கும் ஒரு வீடியோ போடணும். ஸோ வரிசையாக நமக்கு வேலை இருக்குது. நீங்களும் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோ போய் சேரும். ஸோ உங்கள் கடமைக்கு ஒரு கமெண்ட்டும் பண்ணி சேனலை வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ மிக்க நன்றி. See you later.